அன்புக்குரிய போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயாவினுடைய இனிய வணக்கங்கள் உரித்தாகட்டும். அனைவரும் அடுத்த டெஸ்ட் பேட்ச் குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்துவிட்டது. அறிவிக்கை வந்த பின்பு அனைவருமே ஏற்கனவே பெற்றிருக்கின்ற காரணிகளை கருத்தில் கொண்டு எப்படி தேர்வு எழுதுவது என்பது குறித்து அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை ஐயா அறிவேன். அந்த தேர்வுக்காக உங்களுக்கென்று ஒரு தனி அட்டவணை வெளியிடப்பட்டு தற்போது தேர்வு முறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரொம்ப எளிமையான தேர்வு. ஏற்கனவே படித்திருக்கின்ற அனைத்து கண்மணிகளும் இந்த தேர்வை மட்டும் எழுதி முடித்தால் போதும். ஒவ்வொரு தேர்வும் 200 வினாக்கள் கொண்ட தேர்வு. எப்படி ஒரு முழு மாதிரி தேர்வு அமைய போகிறதோ அதை போன்று உங்களுக்கு யூனிட் வைஸ் அலகு வாரியாக ஸ்லைஸ் போட்டு இந்த தேர்வை உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பார்த்தா போதும். முத்துகள் 10 என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு அட்டவணை. மொத்தம் 2000 வினாக்கள் கொண்ட தேர்வு அமைய போகிறது. நமக்கு வந்தா 2000 வினாக்கள். நம்முடைய ஐசா பயிற்சி மையத்தினுடைய 2000 வினாக்கள், அதுவே இந்த தேர்வினுடைய இறுதி. ஆனால் அதில் அரசு தேர்வில் 200 வினாக்கள் உறுதி 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 என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தேர்வை எழுதலாம். அந்த தேர்வு நாள் அனைத்துமே உங்களுக்கு அட்டவணையில் இங்கு காட்டப்படுகிறது. முதல் தேர்வு டெஸ்ட் 1, அதற்கு பெயர் சீரும் சிறுத்தை என்று பெயர். புறப்பட்டு வா வேங்கையே என்று அழைப்பது போல முதல் தேர்வை உங்களுக்கு வைத்திருக்கின்றோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப எளிமையாக ஆரம்பிக்கிறோம். ஜியாகிரபி, ஃபுல் ஜியாகிரபி. அதுலேருந்து உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின் இருக்க போகுது. 100 வினாக்கள் கொண்டது இருக்க போகுது. அதுக்கப்புறம் மேக்ஸை உங்களுக்கு 10 தலைப்பாக பிரித்து சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிக்கிறோம். பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல இருக்கிற எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம். யூனிட் 1ல இருந்து 100 வினாக்கள் அமைய போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்கள் தமிழ் முடிச்சிங்கன்னா அதுலேருந்து 100 கேள்வி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப பிரமாதமாக இதை உங்களுக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருவோம். எல்லோருமே இந்த தேர்வை முழுமையாக உள்வாங்கி பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். 2வது டெஸ்ட்டுக்கு பிளிரும் களிறு என்று பெயர் வைத்திருக்கிறோம். வந்தாக்கா செகண்ட் டெஸ்ட். அதில் ஜிகேவோட பார்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம். இது ஒவ்வொரு வாரமும் ஒரு பார்ட்டாக போட்டு உங்களுக்கு அடுத்ததாக ஜென்ரல் ஸ்டடீஸில் 3வது டெஸ்ட் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பாலிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கனாமி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதை கொண்டு போயிட்டே வந்தாக்கா ஒவ்வொரு வாரமும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிறோம். இப்படியே கொண்டு போனோம்னா இறுதியிலே கொண்டு போய் மாடல் எக்ஸாம் பயிற்சி மையம் மாதந்தோறும் மாதிரி தேர்வு அறிவித்து நடத்து கொண்டு வருகிறது. மாவட்டந்தோறும் நடைபெறுகிறது அந்த மாதிரி தேர்வு. அந்த மாதிரி தேர்வில் பங்கேற்கிறவர்கள் இது கூடுதலாக ஃபுல் சிலபஸ் அப்படியே இதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸில் ரிவிஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேர்வு எழுதலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் கொண்டு இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டு இந்த தேர்வுக்கான அட்டவணைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அனைவரும் இந்த தேர்வு முறையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்மணிகளே. 2000 வினாக்கள் கொண்ட தேர்வு. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு 200 வினாக்கள் கொண்டு அமைய போகிறது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் மிக எளிமையான தொகை, மிக குறைவான தொகை உங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே இதுக்கு வச்சுக்கிறோம். இதில் எப்படி சார் சேர்றது? நான் இந்த பயிற்சி, இந்த டெஸ்ட் பேட்சை நான் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிறேன், இதில் நான் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா இது யூனிட் வைஸ் தேர்வு. ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு யூனிட் முடிஞ்சு போச்சு. தமிழில் ஒரு யூனிட் முடிஞ்சு போச்சு, மேக்ஸில் ஒரு யூனிட் முடிஞ்சு போச்சு, ஜிகே ஒரு யூனிட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். செகண்ட் டெஸ்ட் எழுதும்போது செகண்ட் யூனிட் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஒவ்வொரு யூனிட்டையும் முடிச்சுட்டே வரும்பொழுது எளிமையாக டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிற மாதிரி ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். அது இப்படிப்பட்ட ஒரு தேர்வை அனைவருமே காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அதுக்காக தான் இதை அறிவிச்சிருக்கோம். இதுக்கு எப்படி சார் நாங்கள் இது பண்ணுறது, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய இணையதளம் www.annaiasacademy.com அப்படின்னு போனீங்கன்னாக்கா அதில் எடுத்த உடனே ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே கோர்சஸ் அட்மிஷன் அப்படின்ற ஒரு காலத்தில் கோர்சஸ் இருக்கும். அதில் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பேட்ச்ன்ற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் அழகாக இது பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எப்படி அட்மிஷன் போடுறதுக்கு ஏதேனும் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது, எப்படி நீங்கள் அட்மிஷன் போடணும், நம்ம அட்மிஷனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 04447210626 அப்படின்னு லேண்ட்லைன் நம்பரையோ இல்லை 7200407013 அட்மின் நம்பரையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்கள எந்த ஹெல்ப்னாலும் உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நல்ல முறையில் இதை பயன்படுத்தி கொண்டு சிறந்து வாருங்கள். சீரும் சிறுத்தையாக புறப்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் 10வது தேர்விலே வெல்லும் வேங்கையாக செல்வீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. வாருங்கள், களத்தில் சந்திப்போம். நன்றி.